உங்க மாமியார் மாமனாரோட போறியா? இருக்க விட மாட்டாரு மேடம். ஆனா உனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இருக்க விட மாட்டாரு. அவர் இன்ன வரைக்கும் எங்க மாமாட்ட ஏத்து பேசணும் கிடையாது. உள்ள வந்தா வெளியே போயிரும், வெளியே வந்தா உள்ள போயிரும் மேடம். இன்ன வரைக்கும் எங்க மாமாட்ட எதுவுமே பேசுனது கிடையாது மேடம். சின்ன இது கூட பேச, ஆனா அவரை வச்சு கூட தப்பா வச்சிருக்காரு மேடம். அங்க போய் குந்திருக்காரு. நான் என் பிள்ளைன்னு நான் வசதியா நான் பேசவே கிடையாது. அப்பையிலையும் சரி, நான் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. இப்போவும் நான் வசதியா நான் பேசினதே இல்லை, இனிமேல் நான் பேச போறதே இல்லை. நீ செஞ்சது நீ ஆரம்பத்துல நீ இந்த மாதிரி மேட்டெல்லாம் நீ என்கிட்ட நீ உயிருக்கு உயிரா பழகுறல்ல, சொல்லி இருந்தா இந்த அளவுக்கு அவன் மாறி இருக்க போறான். இந்த அளவுக்கு மாறுறதுக்கு காரணம் நீங்க. ஆமா மேடம், ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்கன்னா நான் இவன் இந்த அளவுக்கு நீ மாற வச்சதே நீ. அந்த எண்ணங்கள் இவனுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு மேடம். அது யூ புத்தியா இருந்திருக்கு. அது ஒரு இது மாரி இந்த மென்டல்கள் இருப்பானுங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இது வந்து இந்த இவனுக்கு மனசில் மாறி இருக்கு. அதனால தான் அவன் வேலைக்கு போகிறது, குடிக்கிறது, செலவு பண்ணுறது இப்படியே இருந்திருக்கும். அதான் யூவா புத்தி இருக்கு மேடம் இவனுக்கு. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது மேடம். கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் அவங்க அம்மாட்ட. இப்போ நல்லபடியாக இருந்தோம்னா போய் அழைச்சிட்டு வரோம், நாங்களே போய் அழைச்சிட்டு வரோம். அம்மாட்ட சொல்லி அனுப்புறோம். அம்மா கூட இருக்கிறம்மா, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி, யாருமே எனக்கு வேண்டாம். எங்க அம்மாட்டே இருந்துக்கிறேன், என் பிள்ளைங்களை வச்சுட்டு. இதுன்னு 2-3 திருப்பு படித்த சர்டிஃபிகேட்டு ஏன் கொடுக்கலன்னா இதுதான் காரணம். கஷ்டப்பட்டு சேர்த்தேன் மேடம், கஷ்டப்பட்டு கூத்தாடி கஷ்டப்பட்டு சேர்த்தேன். எல்லாமே வேணும்ட்டாங்க. இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாமே வேணும்ட்டாங்க. பிள்ளைங்கள பார்த்ததுமே அப்படியே கடிச்சு தின்னுபடுற மாதிரி இருக்கும். இந்த பிள்ளைங்களை வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த பிள்ளைங்களுக்காக வேண்டிய பள்ளிக்கூடத்துல எப்படியாவது 8 வீடு இறந்து குடிச்சாவது இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிடணுங்கிற எண்ணத்துல போய் வேஸ்ட் பண்ணி பிரசாந்த் மாரி 2 பேரும் நடிச்சிருப்பாங்களா, அதே மாதிரி பிள்ளைங்க அப்படியே கிள்ளி விட்டா ரத்தம் வந்துடும் அவனுங்களை பார்த்தா. இதனாலே பிள்ளைங்களை போட்டி போட்டு நம்ம புள்ள வளர்க்கணுமேங்கிற ஒரு ஆர்வத்தில் ஆம்பளை சொன்னதை கூட காதில் வாங்காம நான் சொன்னேன் மேடம், வேண்டாம் சேர்க்க வேண்டாம். இல்லை இல்லை சேர்த்துக்க முடியாதுன்ட்டாங்க. பிள்ளைங்களாலும் படிக்க வைப்போம்னுச்சு. சரி எவ்வளோ இருந்தாலும் நான் படிக்க வைக்கிறேன்னு நான் படிக்க வைச்சேன். அந்த பிள்ளைய மட்டும் இல்லைங்க, இன்னும் இந்த 3 பிள்ளையுமே படிக்க வைப்பேன். பாருங்க, உங்க பையனை இன்னும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் தான் திருத்த முடியும். ஆமாம் மேடம், அது உங்க மூலியமாவே இந்த ஆஸ்பத்திரி சேர்த்து விட்ருங்க மேடம். இந்த பொண்ணை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புவோம். சரிங்க மேடம். அப்புறம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் பாருங்க. சரி மேடம். என்னம்மா இந்த பொண்ணை கேளுங்க மேடம், நான் என்ன சொல்றேன். இந்த பொண்ணு ஏத்துப்பீங்களா? நீங்க ஏத்துப்பீங்களா? நான் ஏத்துக்கிட்டு நாங்க போய் வீட்டுல கொண்டு போய் வைப்பேன். நாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் பிள்ளைய போட்டு அடிச்சேன், இந்த அழைச்சிட்டு வந்து வீட்டுல வச்சு அதை ஒத்துக்கிறேம்மா. ஆனா இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டோம், அப்புறம் உங்க பையன் ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லாயிட்டு வந்தாருன்னா அப்புறம் ஏத்துப்பீங்க? சரிங்க மேடம், எப்போ வேணாலும் நான் ஏத்துக்கிறேன் மேடம். அப்புறம் என்னம்மா வேணும்? ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். அவங்க ஏத்துக்கிட்டாங்க மேடம், ஆனால் இப்போ இருக்கணும். சரி, இப்போ நீ வீட்டுக்கு போ. உங்களுக்கு கூப்பிட்டு விடுறோம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான நம்பர்ஸ் கொடுக்க சொல்கிறோம். போங்க. அந்த இது நான் செட்லேயே படுத்துக்கிறேன், படிச்சுட்டு வைப்பா. நான் செட்லேயே 1 மாதத்துக்கு நான் வரல, நான் செட்லேயே படுத்துக்கிறேன். அவங்க மேடம் சொல்றது கேளு, செட்லேயே பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ செஞ்சுக்கலாம். செட்டில் படுத்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு தன்னால படுத்துக்க நல்லா சௌகரியமாக இருக்கும். இல்லைம்மா, ஒன்ட்ட நான் பேசாம அவங்க மேடம் சொல்றது மாதிரி நான் பேசல. நான் பேச முகம் கொடுத்து பேசவே அசிங்கமா இருக்கு. இருக்கும்போது ஏன் பாக்குறேன் என்ன அவங்க இதுக்கு போ, நான் வெளிநாட்டுக்கு சேர்த்து விடுறேன், நீ சரி பண்ணிட்டு போ, உன்னை வெளிநாடு விடுங்கப்பா. இது என்ன நீங்க முடிவு எடுக்கிறீங்க எடுங்க மேடம். முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன் மேடம். அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுனால அவன் திருந்துற மாதிரி தெரியல. அப்படி சொல்லாதீங்க, நீங்களே சொல்லக்கூடாது. அதுக்குதான் பண்றாங்க, நீங்களே சொல்லக்கூடாது. எவ்வளவுதான் திருத்தி பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம்ல, இன்னொரு வாட்டி வேற வழி இல்லையா, புள்ளைய விட முடியுமா? சரி மேடம். இதுதான் நான் பெக்கல, இன்னும் சொல்ல போனா நானே பெக்கல. அவ்வளவு ஒரு வேதனை எல்லாம் வெந்துகிட்டு இருக்கு. இப்ப குடிதான்மா, குடியில இருந்து வெளியே கொண்டு வர பாப்போம். வாங்க கிளம்புங்க. சரி மேடம்.